everyone, welcome to Drona. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து environmental management. So environmentனா என்ன? நம்மள சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள். நம்மள சுத்தி என்ன இருக்கு? We have some living things as well as non-living things. So in the environment பாத்தீங்கன்னா it can be classified into two factors. First one, biotic and abiotic factors. So biotic அப்படினா என்ன? எல்லா living things will be coming under biotic factors. எல்லா non-living things will be coming under abiotic factors. Biotic factors க்கு example அப்படின்னு பார்த்தீங்கன்னா for example plants, animals, human beings இதெல்லாமே வந்து biotic factors குள்ள வந்துரும். Abiotic factors அப்படின்னு பார்த்தோம்னா sunlight, air, oxygen, water இதெல்லாமே வந்து will be coming under abiotic factors. So இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து we call it as an environment. So இந்த டாபிக் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா environmental management. Why it is important or why should we manage the environment? What is the need? எதுக்கு நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு ரீசன் தான் இருக்க முடியும், பாப்புலேஷன். பிகாஸ் இப்போ கரண்ட் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா இட் கீப்ஸ் ஆன் இன்க்ரீஸிங், இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது அண்ட் ஃபியூச்சர் ஆல்சோ இட் வில் இன்க்ரீஸ் மோர். ஸோ இப்போ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆக நம்ம என்ன பண்ணணும், வி ஷுட் பி ஏபிள் டு மீட் த டிமாண்ட்ஸ். ஸோ பீப்புளுக்கு தேவையான நீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அளவுக்கு வி ஷுட் பி தேர். அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், கண்டிப்பாக நிறைய ஃபுட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண தேவைப்படும், இடம் தேவைப்படும். ஈவன் இன் ஃபியூச்சர் என்ன ஆகலான்னு பார்த்தீங்கன்னா ஈவன் நம்ம இன்ஹேல் பண்ணுற ஆக்சிஜனுக்கு கூட போட்டி வரும். ஸோ அந்த அளவுக்கு பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இது எல்லாமே வந்து இல்லாமல் இருக்கணும், எவ்ரிபடி ஷுட் பி லிவிங் ஹாப்பியர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கணும்னா கண்டிப்பாக என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் ஷுட் பி டன். ஸோ இந்த என்விரான்மெண்ட் அப்படின்ற கான்செப்ட் நம்ம எடுத்தாலே நம்ம மைண்டுக்கு வரக்கூடிய ஒரே விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் நம்ம ஹியூமன் லைஃப்பில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீட்டில் வந்து பொருள் நிறைய வச்சுருப்போம், ஃபர்னிச்சர்ஸ் வச்சுருப்போம். அந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எப்படி கிடைக்கிது, வுட்டில் செஞ்சுருப்பாங்க, டீக். ஸோ அகேன் நமக்கு அதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கிது, ஃபாரஸ்ட்டில் இருந்தால் நம்ம ஃபாரஸ்ட்டை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு தான் இதெல்லாமே எடுக்கிறோம். அது இல்லை காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம புக்ஸ், நம்ம வீட்டில் படிக்கிற புக்ஸாக இருக்கட்டும், நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், எங்கேருந்து கிடைக்கிது, நம்ம ட்ரீஸை டிஸ்ட்ராய் பண்ணி தான் நம்ம இது எல்லாமே எடுக்கிறோம். அதுவும் இல்லையா இப்போ நம்ம புதுசாக ஒரு இதை என்ன பண்ணுறோன்னா அவாய்ட் பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் வந்து ஃபுல்லாமே இருக்குது. அவாய்ட் பிளாஸ்டிக்ஸ், பேன் பிளாஸ்டிக்ஸ். ஸோ நம்மளுக்கு அடுத்த ஆல்ரெடி நம்ம என்ன போவோம், வில் பி டிபெண்டிங் ஆன். இப்போ நம்ம கப், நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் கப்பில் டீ குடிக்க போகிறேன், ஓகே பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணணும், பேன் பண்ணணும். அப்போ நம்ம அடுத்த ஆப்ஷன் என்ன போவோம், ஓகே நான் வந்து பேப்பர் கப் யூஸ் பண்ணிக்கிறேன், ஸோ என்விரான்மெண்ட்டுக்கு வந்து எந்த ஒரு பொல்யூஷனுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரில்லியண்ட்டாக we are using the பேப்பர் கப், பேப்பர் பிளேட் யூஸ் பண்ணுறோம். ஆனால் பட் உண்மையாக பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் கப் செய்கிறதுக்கோ சரி இல்லை அந்த பேப்பர் பிளேட் செய்கிறதுக்கோ சரி நம்ம எத்தனை ட்ரீஸ் டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம் இல்லையா, புக்கு இருக்கிறோம், படிக்கிறோம், நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், இதெல்லாமே என்ன நடக்குது, நம்ம ட்ரீஸை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு தான் நம்ம பேப்பரே வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய நம்ம பர்சனல் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்க்காக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், we are destroying the forest. இப்போ நான் சொன்னது ஜஸ்ட் ஒன் பார்ட். அதை தவிர்த்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் மெடிசனல் யூஸ்க்காக இருக்கலாம் இல்லையா, அதை விட இப்போ மேஜராக இப்போ சிட்டியில் எங்கே பார்த்தாலுமே பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் எங்கே நார்மலாக ஒரு வேக்கண்ட் லேண்ட் இருந்துடக்கூடாது, ஒரு ட்ரீஸோட அகெயின் நம்ம இருக்க ட்ரீஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு அந்த லேண்டில் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் நம்ம கட்டுறோம். அப்படியும் இல்லையா சரியா, ஒரு ஃபாரஸ்ட் ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் நம்ம கொஞ்சம் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃபாரஸ்ட் ட்ரீஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அக்ரிகல்ச்சரும் பண்ணுறாங்க. அதுவும் இல்லையா நெக்ஸ்ட் என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம், எல்லாத்தையுமே டோட்டலி ஃபாரஸ்ட் ஏரியா மொத்தமாக காலி பண்ணிவிட்டு டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண நம்ம ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால டோட்டலாக வந்து ஃபாரஸ்ட் எல்லாமே டிஸ்ட்ராய் ஆகிட்டே வருது. ஸோ இந்த ஃபாரஸ்ட் வந்து இட் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சிஜன் சப்ளை கொடுக்குறதுல. பிகாஸ் ஃபாரஸ்ட் வந்து ரெயினுக்குமே சரி ஆக்சிஜன் நம்மளுக்கு கொடுக்குற விஷயத்துலையும் சரி ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணும். இதை நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து நாட் ஓன்லி ஹியூமன் பீயிங்ஸ் ஈவன் அனிமல்ஸ் ஆல்சோ வில் சஃபர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அனிமல்ஸ் எடுத்துக்கலாம், நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து we live in apartment, building, bungalows etc. ஆனால் அனிமல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்டிகுலர்லி வைல்டு அனிமல்ஸ் வந்து ஃபாரஸ்ட்டில் மட்டும்தான் they can survive. நம்மள மாதிரி இருக்கிற இடத்துல வந்து they can't survive. அப்போ என்ன ஆகும், நம்ம ஃபாரஸ்ட் டிஸ்ட்ராய் பண்ணுறோம் அப்படின்ற இடத்துல என்ன ஆகி போயிடுது, அவங்க வந்து கண்டிப்பாக ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம காமனாக நிறைய நியூஸ் எல்லாம் பார்க்குறோம், எலிஃபேண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கோ சரி இல்லை பசிக்குமே வந்து ஃபீல்ட்ஸ் எல்லாம் வந்து வந்துடுச்சு. ஸோ அகெயின் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அதை விரட்டி அடிக்கிறாங்க, ஊர்லேருந்து விரட்டி அடிக்கிறாங்க. பட் ஆனால் நீங்கள் உண்மையாகவே நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நம்ம தான் வந்து அவங்களோட இடத்த பிடுங்கி வச்சுக்கிட்டோம். we are like taken their land. அந்த ஃபாரஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டு அப்பார்ட்மெண்ட் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, பசிக்குமே சரி இல்லை தண்ணி வேணுமா இல்லை இருக்கிறதுக்கோ கண்டிப்பாக நம்ம ஊருக்குள்ள நம்ம இருக்கிற இடத்துக்கு தான் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுற ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக், ஃபாரஸ்ட்டை டிஸ்ட்ராய் பண்ணுறதால வந்து நாட் ஒன்லி ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ் பட் ஆல்சோ
ஃபார் ஆனிமல்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக ஒரு தொல்லை ஒரு பிரச்சனையாக தான் இருக்க போகுது. இந்த ஃபாரஸ்ட்டை டிஸ்ட்ராய் பண்ணுறதுனால இன்னொரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஆனிமல்ஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட், அதாவது அழிஞ்சு போகிற நிலைமைக்கே வந்துடும். அழிவின் விளிம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டலாக வந்து அந்த ஏர்த்லேருந்தே வந்து ஃபுல்லாக அழிஞ்சே போயிடும். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பிகாஸ் தே டிபெண்ட் ஒன்லி ஆன் ஃபாரஸ்ட். இதில் ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சில ட்ரைப்ஸ் இருப்பாங்க, ஆதிவாசிகள், ட்ரைபல் பீப்புளெலாம் வந்து ஃபாரஸ்ட்டில் இருப்பாங்க. அவங்க வந்து எப்படி சர்வைவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட்டில் கிடைக்கக்கூடிய சில ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லையா, சில ப்ராடக்ட்ஸை வச்சு அதை செல் பண்ணி அதுலேருந்து வர மணியில் தான் வந்து அவங்க சர்வைவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபாரஸ்ட்டே டோட்டலாக நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிடுறோம் அப்படின்னா என்ன ஆக போகுது, அந்த ட்ரைபல் பீப்புளுக்குமே அவங்க லைஃப் சைக்கிள்லேயே வந்து மொத்தமாக டேமேஜ் ஆகிற மாதிரி தான் ஆகிடும். ஸோ ஒரே ஒரு சின்ன விஷயம் ஃபாரஸ்ட், அதை சுற்றி எவ்வளோ விஷயங்கள் நடக்குது, டோட்டலி ஒரு இம்பேலன்ஸாக வந்து எல்லாமே ஆகிடுது எல்லாரோட லைஃப்லேயும். ஸோ ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போது ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பை சார்ட் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம எப்படி தட் இஸ் டேக்கன் இந்த இயர் 2000 to 2005 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மெயினாக தட் இஸ் நியர்லி 20 to 25% வந்து கேட்டில். ஸோ கேட்டில் கிரேசிங் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். கேட்டில்ஸ் வந்து என்ன, கேட்டில் கிரேசிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேய்ச்சலுக்கு விடுவோம் இந்த ஆடு மாடு இது எல்லாமே. நம்ம பர்டிகுலராக ஒரே இடத்துல கண்டினியூஸாக அதுங்க மேய்ச்சலுக்கு விட்டுட்டே இருந்தால் என்ன ஆக போகுது, அந்த இடத்துல கண்டிப்பாக எதுவுமே வளர போகிறது இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன ஆக போகுது, அந்த சாயிலில் இருக்கிற நியூட்ரியன்ட் வேல்யூமே வந்து டோட்டலாக வந்து கம்மியாயிடும். அப்போ அந்த நியூட்ரியன்ட் வேல்யூ லெஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகிடும், அந்த சாயில் வந்து இன்ஃபர்டைல் ஆகிடும். அப்போ இன்ஃபர்டைல் ஆகிடுச்சா நான் ஃபியூச்சரில் அந்த இடத்துல நான் ஒரு செடி வைக்கணும்னா கூட கண்டிப்பாக நம்மளால் வைக்கவே முடியாது. பிகாஸ் நியூட்ரியன்ட்டே இல்லை, சப்ளை இல்லைன்னா பிளான்ட்ஸ் எப்படி வளரும். இப்போ நார்மலாக வந்து ஒரு சாயிலில் நான் ஒரு செடியை வந்து நான் விதைக்க போகிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த பிளான்ட் என்ன பண்ணும், அந்த சாயிலுக்கு மேலோட்டமாக இருக்க நியூட்ரியன்ஸை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு தான் வளரவே ஆரம்பிக்கும். நியூட்ரியன்ஸ் சப்ளையே இல்லை, அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கண்டிப்பாக பிளான்ட்ஸ் வந்து வளரவே வளராது. சரி, இன்னொரு ஆப்ஷன், நான் வந்து ஃபர்டிலைசர்ஸ் போடுறேன், ஆர்டிஃபிஷியல் நியூட்ரியன்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் பிளான்ட்ஸ்க்கு. ஓகே, கொடுக்கலாம், பிளான்ட்டும் வளரும். பட் அகெயின் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். என்ன இருக்கும், சாயில் பொல்யூஷன். கண்டிப்பாக சுற்றி இருக்கிற அந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற வாட்டர் ரிசோர்ஸ் எல்லாமே வந்து பொல்யூட் ஆகும். ஏன்னா அந்த ஃபர்டிலைசரில் கண்டிப்பாக தெல் பி லாட் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஸோ நம்ம சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் வந்து நிற்போம், ஃபாரஸ்ட். ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் இஸ் திஸ் டீஃபாரஸ்டேஷன்? டீஃபாரஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராயிங் ஆஃப் ஃபாரஸ்ட். இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ ஃபாரஸ்ட் வந்து நம்ம ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், ஹியூமன் நீட்ஸ்க்காக கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு விஷயம், லெட் பி ஃபார் ஃபர்னிச்சர், ஃபுட்டுக்காக இருக்கட்டும், இல்லை மெடிசனல் யூஸ்க்காக இருக்கட்டும், எதுக்கோ, ஈவன் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அப்பார்ட்மெண்ட், பில்டிங், கம்பெனிஸ், ஃபேக்ட்ரிஸ், எதுக்காக இருக்கட்டும், இந்த டிஸ்ட்ராய் பண்ணுறது தான் வந்து we call it as deforestation. There is a movement that was launched in the year 1973, சிப்கோ மூமெண்ட். இந்த சிப்கோ மூமெண்ட் பார்த்தீங்கன்னா எங்கே ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க, எங்கே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா யூபி அப்படின்ற இதில் ஸ்டேட்டில் வந்து செமோலி அப்படின்ற இடத்துல ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க. இந்த சிப்கோ மூமெண்ட் லான்ச் பண்ணதுனால என்ன ஒரு மேஜர் அட்வான்டேஜ், என்ன ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாலயன் ரீஜன்ஸில் வந்து அதை தொடர்ந்து வந்து ஒரு 15 இயர்ஸ் வரைக்குமே டோட்டலாக வந்து ட்ரீஸை வந்து கட் பண்ணுறது வந்து பேன் பண்ணாங்க. ஒரு ஹியூஜ் நம்ம டீஃபாரஸ்டேஷனுக்கு வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு மேஜர் பிரேக் த்ரூவாக இருந்தது இந்த சிப்கோ மூமெண்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட். ஸோ இப்போ நம்ம வி சா வாட் இஸ் டீஃபாரஸ்டேஷன், இந்த கதையெல்லாம் பார்த்தோம். இந்த டீஃபாரஸ்டேஷனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ வாட் இஸ் த ஒன்லி வே, என்ன பண்ணி நம்ம இந்த டீஃபாரஸ்டேஷனை ப்ரிசர்வ் பண்ணலாம், ஓரளவுக்கு டோட்டலி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் பை அஃபாரஸ்டேஷன். ஸோ அஃபாரஸ்டேஷன் அகெயின் டீஃபாரஸ்டேஷனோட ஆப்போசிட் தான் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி அஃபாரஸ்டேஷன். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ட்ரீயை நான் கட் பண்ண போகிறேன் ஏதோ ஒரு யூஸ்க்காக, let it be ஒரு மெடிசனல் யூஸ்க்கோ இல்லை ஒரு பேப்பருக்காக ஒரு ட்ரீயை நான் கட் பண்ண போகிறேன்னா, இமீடியட்லி ஐ ஹேவ் டு பிளான்ட், இன்னொரு செடியை நான் உடனே விதைக்கணும், ஒரு விதை விதைக்கணும் அப்படின்னா ஒரு ட்ரீயை நான் உடனே விதைக்கணும். அப்போ தான் என்ன பண்ணி ஓரளவுக்கு ஐ கேன் காம்பன்சேட் ஃபார் வாட் ஐ ஹேவ் டன். ஒரு தப்பு பண்ணியாச்சு, ட்ரீயை நம்ம கட் பண்ணிட்டோம், பட் அட்லீஸ்ட் அதை நான் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு ஐ கேன் ஈக்குவேட் இட். ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரீ வளர்கிறதுக்கே அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 இயர்ஸ் எடுத்திருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு செடியை வச்சிங்கன்னா அகெயின் யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் another 7 to 8 இயர்ஸ் ஒரு ட்ரீ எல்லாம் ப்ராப்பராக வளர்ந்து அதோட யூஸ் நமக்கு கிடைக்கிற வரைக்கும், இல்லையா? ஸோ அட்லீஸ்ட் ஓரளவுக்கு நம்மளால காம்பன்சேட் பண்ண முடியும். ஒரு ட்ரீ நம்ம வெட்டிட்டோம்னா அட்லீஸ்ட் அதை ஈக்குவேட் பண்ணுறதுக்கு திரும்ப நம்ம ஒரு செடி வச்சு ஆகணும். நெக்ஸ்ட் ஒன் சோஷியல் ஃபாரஸ்ட்ரி ப்ரோக்ராம். இந்த சோஷியல் ஃபாரஸ்ட்ரி ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து பீப்புளுக்கு நிறைய பேருக்கு வந்து இன்னும் இதை பற்றி நாலேஜ், நம்ம வாய்க்கிலேயே பேசுவோம் இப்படி நடக்குது அப்படி நடக்குது, பட் ஆனால் உண்மையாகவே அவங்களை பற்றி நாலேஜ் வந்து யாருக்குமே இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து சில ப்ரோக்ராம்ஸ் சில ஸ்கிட்ஸ் இல்லை ஈவன் பை பேம்ப்ளெட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் பற்றின அந்த டீஃபாரஸ்டேஷன் பற்றின ஒரு நாலேஜை வந்து பிரிண்ட் பண்ணியோ இல்லை ஒரு ப்ரோக்ராம் மூலமாகவோ இல்லை ஸ்கிட் மூலமாகவோ பீப்புளுக்கு வந்து நம்ம தெரியப்படுத்தலாம். நாட் ஓன்லி லைக் பீப்புள் சொல்லும்போது
ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இந்த மாதிரி இடத்துல நம்ம போட்டு காட்டும்போது தெரியாதவங்களும் கற்றுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சரி ஸ்கூல்ஸ் காலேஜஸ் முடிஞ்சு போது பசங்க படிக்கிறாங்க. வாட் அபவுட் த பீப்பிள், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இதை பற்றி நாலேஜ் கிடைக்கும்? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடத்துலலாம் வந்து ஆட்டோவில் வந்து இன்ஃபர்மேஷன் ஸ்பீக்கர் வச்சு கத்திட்டே போவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லும் போதோ இல்லை ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு ஸ்கிட் மாதிரி நம்ம போடும்போது ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பேஸ் பண்ணி அதை பற்றி நாலேஜ் வந்து பீப்புளுக்கு இன்னும் ஈஸியாக போய் சேரும். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் மூலமாக வந்து ஓரளவுக்கு நம்ம டீஃபாரஸ்டேஷன் பற்றின நாலேஜ் வந்து மக்களோட மனசில் விதைக்க முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் ஃபாரஸ்ட்ரி ப்ரோக்ராம் மூலமாக ட்ரைபல் பீப்புள் லைஃபையும் நம்ம சேவ் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதே தான். ஸோ நம்ம ஃபாரஸ்ட்டை ப்ரிசர்வ் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக அந்த ஃபாரஸ்ட்டே நம்பி இருக்கிற ட்ரைபல் பீப்புள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தே கேனாட் சர்வைவ். ஒரு சிட்டியில் வந்தோ இந்த மாதிரி ஒன்று சர்வைவ் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க டோட்டலாகவே என்ன அந்த மலையை மட்டுமே நம்பி இருந்திருப்பாங்க. எதுக்குமே ஃபுட்டுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே, ஈவன் தூங்குறதுக்கு எல்லாத்துக்குமே டோட்டலாக அந்த ஃபாரஸ்ட்டை மட்டும் தான் நம்பி இருந்திருப்பான். அவங்க டக்கர் வந்து நான் ஃபாரஸ்ட் டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம், ப்ளீஸ் ஃபாரஸ்ட் வெளியே போங்க, எங்கன்னா போய் சர்வைவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் தே ஒன்ட் பி ஏபிள் டு சர்வைவ். கண்டிப்பாக இப்போ ஃபுட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஸோ இந்த மாதிரி இந்த ஃபாரஸ்ட் ஸ்கீம்ஸ் மூலமாலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைபல் பீப்புள் லைஃபை மொத்தமாக வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் த்ரூ லாஸ். ஸோ நம்ம கண்டிப்பாக லாஸ் வந்து எல்லாத்துக்குமே இப்போ நம்ம ஏதாவது தப்பு நடந்துருச்சு உடனே ஒரு கேள்வி கேட்பாங்க, நம்ம இதுக்கு என்ன லா இருக்கா, சட்டம் இருக்கா, இப்படி தான் பண்ணணும்னு சட்டம் இருக்கா, ஒரு பேச்சு வரும். ஆனால் உண்மையாகவே லா இருந்தால் கூட ஒரே கேள்வி நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோமா? கண்டிப்பாக நிறைய இடத்துல வி டோன்ட் ஃபாலோ. அப்போ இந்த லாஸ் வந்து கொண்டு வரது மட்டும் இல்லாமல் வி ஹாவ் டு ஸ்ட்ரிக்ட்லி எம்ப்ளாய் தம். நம்ம என்ன பண்ணோம், லாஸ் ஒன்று கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் நிறைய வந்து ஒரு ஆக்ஷன் மாதிரி எடுத்தால் மட்டும்தான் இந்த டீஃபாரஸ்டேஷன் நம்மளால் டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ண முடியும். அப்படி லாஸ் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபாரஸ்ட் லா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட், இந்த மாதிரி லாஸ்லாம் ஏற்கனவே இருக்குது. ஆனால் இருந்தும் பார்த்து நிறைய பேர் தெரியவும் தெரியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சோஷியல் ஃபாரஸ்ட்ரி ப்ரோக்ராம் மூலமாக இந்த லாஸ் பற்றின நாலேஜ் வந்து பீப்புளுக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் சேர்க்கலாம். அது மட்டும் சேர்க்கறது மட்டும் இல்லாமல் அதை ஸ்ட்ரிக்டாக வந்து பீப்புள் ஃபாலோ பண்ணுறதுக்கும் சர்டன் மெஷர்ஸ் ஹேவ் டு பி டேக்கன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சாயில் இரோஷன். சரி, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் வந்து வி சா அபவுட் ஃபாரஸ்ட் பற்றி பார்த்தோம், டீஃபாரஸ்டேஷன் பற்றி பார்த்தோம், அது வைல்ட் லைஃப்பை வந்து எப்படிலாம் ஹர்ட் பண்ணுது, அவங்க எப்படிலாம் சஃபர் பண்ணுவாங்க, இதெல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் வந்து சாயில் இரோஷன். எதுக்கு நம்ம சாயில் இரோஷனை கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபாரஸ்ட்டை டோட்டலி டிஸ்ட்ராய் பண்ணுறோம். இமேஜின் ஒரு ஃபுல்லாக ஒரு ஏக்கர் ஃபுல்லாமே வந்து ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த ஃபாரஸ்ட்டை வந்து நான் டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன். எதுக்கு, ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு நான் டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும், கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க, ஃபைன், முடிஞ்சிடுச்சு. அப்போ அந்த இடத்துல சில பேர் பார்த்தீங்கன்னா செடி கார்டன் வைப்பாங்க, அது வைப்பாங்க, எல்லாமே லைக் செடி பாட்ஸ் வைப்பாங்க, இல்லை கார்டன் கூட வளர்க்குறவங்க இருப்பாங்க. ஆனால் இமேஜின் ஒன்ஸ் நீங்கள் அந்த டோட்டலி அந்த இடத்த நீங்கள் டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த சாயிலோட ஃபர்டிலிட்டி கண்டிப்பாக கம்மி ஆகிடும். நம்ம சாயில் எரோஷன் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துடலாம். சாயில் எரோஷன் பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் அப்பர் லேயர் ஆஃப் சாயில். ஸோ சாயில் இப்போ தான் நான் சொன்னேன், ஒரு சாயிலில் மேலோட்டமாக இருக்கிற லேயர் வந்து இட் வில் பி ஃபுல் ஆஃப் நியூட்ரிஷன் வேல்யூ. ஸோ அப்போ அந்த நியூட்ரிஷன் வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா காற்றடிக்குதுன்னு வச்சுக்கலாம், விண்ட் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த நியூட்ரிஷன் வேல்யூ என்ன ஆகிடும், அப்படியே இட் வில் ஜஸ்ட் ப்ளோ ஆஃப், காற்றோட காற்று அப்படியே பறந்து போயிடும் இல்லையா. ஃப்ளட்ஸ் வருதுன்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த இடத்துல என்ன ஆக போகுது, ஃப்ளட் வந்து வர அந்த நியூட்ரிஷன் வேல்யூமே அப்படியே அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா. நான் என்ன பண்ணுறேன், ட்ரீஸை கட் பண்ணிகிட்டே இருக்கேன் கண்டினியூஸாக. அப்போ ட்ரீஸை நான் கட் பண்ண என்ன ஆகிடும், அந்த சாயில் அந்த லேண்டோட ஃபர்டிலிட்டி அதோட தன்மை வந்து கண்டிப்பாக இறங்கி போயிடும். ஸோ வில் சி சம் ஆஃப் த ரீசன்ஸ் எதனால் வந்து சாயில் இரோஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன் யூ கேன் சி டீஃபாரஸ்டேஷன். ஸோ அந்த டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சாயிலோட ஃபர்டிலிட்டி அதோட தன்மை வந்து கண்டிப்பாக கம்மியாயிரும். நெக்ஸ்ட்டு ஓவர் கல்டிவேஷன். சரி, இப்போ இமேஜின் ஒரு சாயிலில் வந்து ஒரு இவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் எல்லாமே இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். நான் கண்டினியூஸாக சாயில் செடி வந்து வளர்த்துட்டே இருக்கேன் அப்படின்னா அந்த செடி என்ன பண்ணும், கண்டிப்பாக நியூட்ரிஷன் எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். அட்லாஸ்ட் என்ன ஆகிடும், சாயில் அந்த இடத்துல நியூட்ரிஷன் வேல்யூ வந்து கம்மியாயிடும். கரெக்டாக. ஸோ இதுதான் வந்து ஓவர் கல்டிவேஷன். எப்பவுமே நம்ம வந்து ஓவர் கல்டிவேஷனும் பண்ணக்கூடாது, லைக் டீஃபாரஸ்டேஷன் இதுவும் நம்ம பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஓவர் கிரேசிங். நான் சொன்ன மாதிரி ஆடு மாடை வந்து லைக் பசிக்கு வந்து மேய்ச்சலுக்கு விடுவாங்க. அப்போ என்ன பண்ணும், அது சாப்பிட்டே இருக்கும். சரி, நீங்கள் வந்து ஒரு இடத்துல நீங்கள் மேய்ச்சலுக்கு விடுறீங்க இன்னைக்குன்னா நெக்ஸ்ட் டே வந்து வேறு இடத்துல மேய்ச்சலுக்கு விடணும். நான் கண்டினியூஸாக இதே இடத்துல மட்டும்தான் விட்டுட்டே இருப்பேன்னா என்ன ஆகும், அந்த இடத்துல இருக்க ட்ரீஸ் எல்லாமே செடிங்க எல்லாமே போயிடும். அந்த இருக்க நியூட்ரிஷன் வேல்யூ டோட்டலாக வந்து காலி ஆகிடும். அந்த இடத்துல ஈவனிங் ஆர் ஃபியூச்சர் நான் செடி வைக்கணும்னு நினச்சா கூட கண்டிப்பாக அந்த செடி வந்து வளராத நிலைமைக்கு போயிடும். ஸோ ஓவர் கிரேசிங் ஷுட் பி டோட்டலி அவாய்டட். நெக்ஸ்ட் ஒன் பீப்புள் அண்ட் அனிமல்ஸ் மோர் ஃபேக்ட்ரிஸ். ஸோ இதுக்கு மெயின் ரீசன் முக்கால்வாசி ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் பீங்ஸ் தான். நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்னால சாயில் எரோஷன் அக்கர்ஸ். என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம், ஜஸ்ட் நோ வி சா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ். சரி, இப்போ நான் வந்து ஒரு ஃபேக்ட்ரி நான் கட்ட போகிறேன் அந்த இடத்துல அப்படின்னு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த ஃபேக்ட்ரி அவுட்லெட்
அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வர கெமிக்கல்ஸ் நம்ம என்ன பண்ணோம், சம் ஸ்டாண்ட் ப்ரொசீஜர் வில் பி ஃபாலோட் இல்லையா. சில ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி தான் அந்த வேஸ்ட் எல்லாமே நம்ம விடணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்ற ஒரு பேரில் டேரெக்டாக வந்து வி ஆர் ஜஸ்ட் கனெக்டிங் ஒரு ரிவருக்கோ ஒரு லேக்குக்கோ ஒரு பாண்டுக்கோ கனெக்ட் பண்ணி விடுறோம். ஆனால் அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ரிவரில் இருக்கிற ஆர்கானிசம்ஸ்க்கோ சரி, அல்ல அதை தண்ணியை குடிக்கிற பீப்புளுக்கோ சரி, கண்டிப்பாக நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் மெஜாரிட்டி வி பீப்புள் ஆர் கிரியேட்டிங் ஆல் த காசஸ். ஓகே, ஸோ இப்போது these are the agents. என்னென்ன ஏஜென்ட்ஸ் சாயில் எரோஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, wind just now we saw ஓவர் காற்று அடிக்கும் போதும் சரி, இல்லைனா வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது, ஒரு ஃப்ளட் அந்த மாதிரிலாம் வந்தோன்னா பார்த்தீங்கன்னா சாயில் எரோஷன் நடக்கும். நெக்ஸ்ட்டு human activities, just now we saw. So இப்போ நம்ம what is soil erosion பார்த்தோம், what are the effects of soil erosion பார்த்தோம், what are the agents, soil erosion எதனால் வருது, இதெல்லாமே பார்த்தோம். ஸோ எப்படி இதை நம்ம மேனேஜ் பண்ணலாம், ஒரு எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஏஜென்ட் வந்து விண்ட். நிறைய காற்றடிச்சதுனா கூட வந்து soil erosion நடக்க லாட் ஆஃப் சான்சஸ். ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ட்ரீஸ் வந்து பிளான்ட் பண்ணணும். இந்த ட்ரீஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விண்டோட ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிடும். இது பண்ணுறதுனால கண்டிப்பாக சாயில் எரோஷன் நம்மளால் வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஓவர் கிரேசிங். பார்த்தோம் இல்லையா, ஒரே இடத்துல கண்டினியூஸாக அந்த ஆனிமலை மேய்ச்சலுக்கு விடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி நம்ம இடத்துல விடும்போது அந்த இடத்துல நியூட்ரிஷன் சப்ளையும் திரும்ப வந்து ரெனியூ ஆகிக்கிட்டே இருக்கும். இதனால வந்து ஓரளவுக்கு we can prevent the soil erosion. நெக்ஸ்ட் ஒன் வந்து அகெயின் afforestation. முடிஞ்ச அளவுக்கு we have to keep on planting trees. ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராப் ரொட்டேஷன். ஸோ இந்த கிராப் ரொட்டேஷன் பற்றி ஏற்கனவே வந்து நம்ம ஒரு டாப்பிக்கில் பார்த்துருப்போம். ஸோ வாட் இஸ் திஸ் கிராப் ரொட்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபீல் இமேஜின் நம்ம டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். தட் இஸ் கேரட் கிராப், ராபே கிராப், ஜெய்ட் கிராப்ஸ், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இப்போ இந்த மாதிரி இமேஜின் இப்போ வந்து வின்டர் சீசனில் வந்து ஒரு டைப் ஆஃப் கிராப்பை நான் வந்து பிளான் பண்ணுறேன். நான் வந்து இமேஜின் நான் வீட் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிட்டேன். அது வந்து இந்த ஒரு பர்டிகுலர் சீசன் வரைக்கும் தான் இருக்கும். வாட் அபவுட் த நெக்ஸ்ட் சீசன்? இப்போ வந்து இமேஜின் நான் வந்து ஜூன் டு ஆகஸ்ட் வரைக்கும் தான் அந்த விளைச்சலே இருக்க முடியும்னு எடுத்துக்கலாம். அப்போ ஆகஸ்ட் அடுத்த சீசனுக்கு நான் பிளான் பண்ணுற வரைக்கும் அந்த லேண்டை வந்து நான் எம்டியாக விட மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், இன்ஸ்டெட் வேறு ஒரு ஈஸியாக வரக்கூடிய ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், இல்லை வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், இல்லைனா சின்ன சின்ன கிரவுண்ட் நட், ஈவன் செஸ்மி சீட்ஸ், இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லேண்டை வந்து வேக்கண்ட்டாக விடாமல் லைக் விதைச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம கண்டினியூஸாக அந்த லேண்டை வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால சாயில் எரோஷன் கேன் பி ப்ரிவெண்டட். ஆனால் அகெயின் இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜும் வரும். நம்ம கண்டினியூஸாக அந்த லேண்டை யூஸ் பண்ணிகிட்டே இருக்க என்ன ஆக போகுது, அந்த சாயிலில் இருக்கிற நியூட்ரிஷன் வேல்யூ கண்டிப்பாக கம்மியாயிரும். ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்டிலைசர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ஃபர்டிலைசர்ஸ் ஆல்சோ நம்மளால் கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ண முடியும். நம்ம ரொம்ப கெமிக்கல் வேல்யூ இல்லாமல் கொஞ்சம் கெமிக்கல்ஸ் வச்சு, அது பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைஸ் பேசிக்கலி ஃபுல் ஆஃப் கெமிக்கல்ஸ் இல்லையா. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, we can put ஆர்கானிக் மேன்யூர்ஸ் தான் சொல்கிறோம். அது எல்லாமே போட்டு சாயிலை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அபவுட் ரெனியூவபிள் வர்சஸ் நான் ரெனியூவபிள். ஸோ இந்த ரெனியூவபிள் நான் ரெனியூவபிள் என்ன, ரெனியூவபிள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ரிசோர்ஸ், இப்போ நம்ம என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம டாபிக். ஸோ இந்த என்விரான்மெண்ட்டில் நம்ம பார்த்தோம் நிறைய பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்கும், நிறைய ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெனியூவபிள் அண்ட் நான் ரெனியூவபிள். ரெனியூவபிள்னா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ரெயின் எடுத்துக்கலாம், அதாவது வாட்டர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ண என்ன ஆகும், லைக் இட் வில் கீப் ஆன் ரீஃபில் ஆகிட்டே இருக்கும். எப்படி ரீஃபில் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மெயின் சோர்ஸஸ் ரெயின் வாட்டர். ஸோ இந்த மழைனால கண்டிப்பாக அந்த வாட்டர் நம்ம கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து ரீஃபில் ஆகிக்கிட்டே இருக்கும். சரி, இல்லை வேறு விஷயம் ஆக்சிஜன் சப்ளையாக இருக்கட்டும். கண்டிப்பாக நம்ம பாப்புலேஷன் வேணும், இட்ஸ் கீப்பிங் ஆன் இன்க்ரீஸிங். அப்போ அதுக்கேற்ற ஆக்சிஜன் சப்ளை நம்மளுக்கு இன்னமும் கிடைச்சிட்டே இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ஸ் தான் வந்து ஒரு மேஜர் சோர்ஸாக இருக்கும். பிளான்ஸ் என்ன பண்ணுது, கண்டினியூஸாக ஆக்சிஜன் வந்து சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்குது. வி ஆர் யூஸிங் இட் அகெயின். நம்ம யூஸ் பண்ண தே கீப் ஆன் ரீஃபில்லிங். இந்த மாதிரி சோர்ஸ் நம்ம யூஸ் பண்ண கம்மியாக ஆகாது. அகெயின் இட் வில் பி ரீஃபில்ட் ஓவர் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். அந்த மாதிரி ரிசோர்ஸஸ் தான் வந்து வி கால் இட் அஸ் ரெனியூவபிள் சோர்ஸஸ். வேறஸ் நான் ரெனியூவபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ண காலி ஆகிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் அது ரெனியூ ஆகிறதுக்கு, ரீஃபில் ஆகிறதுக்கு ரொம்ப வருஷம் எடுக்கும். அ வெரி குட் எக்ஸாம்பிள் இஸ் கோல். ஸோ நமக்கு கோல் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். கோல் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு மேஜர் சோர்ஸ் எதுக்கு, கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. நம்ம ஈவன் நெய்வேலி லிக்வைட் கார்பரேஷன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கோலை வச்சு தான் வந்து வி ஆர் ப்ரொடியூசிங் கரண்ட். இப்போ நீங்கள் ரீசன்ட் டைமில் நிறைய நியூஸ் எல்லாம் கூட வந்துச்சு. நம்ம அந்த கோல் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால, கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ண நிறைய கண்டினியூஸாக யூஸ் பண்ண கோல் வந்து இல்லாமே போயிருச்சு. நிறைய கோல் வந்து அந்த கண்டென்ட்டே நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ யோசிச்சு பாருங்கள், இந்த என்விரான்மெண்ட்ன்றது நேச்சர் நம்ம கொடுத்துருக்க ஒரு கிஃப்ட். லைக் எவ்ரி ஒன்
எல்லாருக்குமே கொடுத்துருக்கே தவிர இட்ஸ் நாட் லைக் நான் உனக்கு தான் கொடுப்பேன் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் எதுவுமே இல்லை, எல்லாருக்குமே யூஸ் பண்ணுறது தான் இருக்குது. ஆனால் அகெயின் ஹியர் லைஸ் அ கொஸ்டின், இது இந்த ஜென்ரேஷனுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ரிசோர்ஸாக கிடையாது. இதை நம்ம பத்திரமா வச்சுட்டு we have to pass it on to the next generation. நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கும் we have to pass it on. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் யோசிச்சு பாருங்க, இப்பயே நியூஸில் வந்தாச்சு ஆல்ரெடி கோல் வந்து கம்மியாயிடுச்சு. ஜஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள். அப்போ அடுத்த ஃபியூச்சரில் வர ஜென்ரேஷனுக்கு அந்த கோல் கிடைக்கணும்னா ஜஸ்ட் இமேஜின் பிஃபோர் தட் கோல் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a process called as carbonization. ஸோ இந்த கார்பனைசேஷன் ப்ராசஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீஸ் வந்து லைக் ஃபாரஸ்ட் எல்லாமே டிஸ்ட்ராய் ஆகிட்டு என்ன ஆகுதுன்னா அது வந்து லைக் சாயிலில் வந்து அப்படியே மக்கி போய் டீகம்போஸ் ஆகிட்டு அண்டர் ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் சில சுற்றி இருக்க என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னால இட் கெட் கன்வெர்டட் இன்டு கோல். ஆனால் இது நடக்கிறது வந்து இட்ஸ் நாட் லைக் 1 day or 2 days இல்லை 1 month, அந்த கதையே கிடையாது. இட் டுக் லைக் மில்லியன் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். அந்த ட்ரீ வந்து நல்லா அந்த ஹை ப்ரெஷரில் டீகம்போஸ் ஆகி மக்கி போய் இதெல்லா ப்ராசஸ் நடந்து கோலாக கிடைக்கிறதுக்கு மில்லியன் இயர்ஸ் பில்லியன் இயர்ஸ் கூட ஆச்சுன்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ இது நான் ஒரே நாளில் டிஸ்ட்ராய் லைக் இவ்வளோ இயர்ஸ் நம்ம டிஸ்ட்ராய் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் கிடைக்கணும்னா கண்டிப்பாக முடியுமா? நடக்கவே நடக்காது. தே ஹாவ் டு வெயிட். கண்டிப்பாக அந்த கோல் சில நேரத்தில் தேர் இஸ் ஆல்சோ லாட் ஆஃப் சான்சஸ் அது கோல்னா என்ன பிக்சரில் பார்க்கக்கூடிய நிலைமை கூட வரலாம் அந்தளவுக்கு. பிகாஸ் தேர் நம்ம கண்டினியூஸாக அந்த ரிசோர்ஸை நம்ம யூஸ் பண்ணி காலி பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have to save them, we have to manage our resources properly. சரி, இப்போ கோல் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஆஃப் நான் ரெனியபிள், விச் மீன்ஸ் நம்ம யூஸ் பண்ண காலி ஆகிட்டே இருக்கும். அதே சமயத்தில் அது ரீஃபில் ஆகிறதுக்கு இட் வில் டேக் மெனி இயர்ஸ். ஸோ இந்த டைப் ஆஃப் ரிசோர்ஸஸ் தான் வந்து we call it as நான் ரெனியபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. சரி, நான் ரெனியபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா ஃபாசில் ஃபியூவல் லைக் கோல்ஸ் நேச்சுரல் கேஸ் இதெல்லாமே வந்து they belong to நான் ரெனியபிள் எனர்ஜி. ஸோ இந்த ஜியோ தெர்மல் எனர்ஜி ஹைட்ரோ பவர் எனர்ஜி இதெல்லாமே வந்து சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரெனியபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஜியோ தெர்மல் எனர்ஜி அப்படின்னா என்ன? ஜியோ மீன்ஸ் எர்த். ஸோ நம்ம எர்த்லேருந்து நம்ம எடுக்கக்கூடிய எனர்ஜி ஃபார் எக்ஸாம்பிள் வால்கனோ இந்த மாதிரி ரிசோர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம எடுக்கக்கூடிய எனர்ஜி வந்து we call it as ஜியோ தெர்மல் எனர்ஜி. ஹைட்ரோ பவர், ஹைட்ரோனா என்ன? வாட்டர். ஸோ வாட்டர்லேருந்து கண்டிப்பாக நம்மளால் வந்து பவர் நம்ம எனர்ஜி வந்து நம்மளால் வந்து புல் பண்ண முடியும். லைக் we call it as ஹைட்ரோ பவர் எனர்ஜி. சரி, இதோட எக்ஸாம்பிள் அதர் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா டைடல் எனர்ஜி, tidal energy இருக்கு, wind energy இருக்கு, we have solar energy. சரி, first we'll start with the solar energy. solar energy னா என்ன? sun. ஸோ நம்ம சன்லேருந்து நம்ம எடுக்கக்கூடிய எனர்ஜி. ஸோ நம்ம இப்போது நிறைய கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும் பில்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய சோலார் பேனல்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுறது யூஸ் பண்ணி இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் த கேஸ் ஸ்டவ் நம்ம கேஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் அந்த சோலார் பேனல்ஸ் நம்ம கரண்ட் நம்ம எடுத்துகிட்டு we are using it to produce லைக் தண்ணி சூடு பண்ணுறதுக்கோ சரி லைக் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே we are using the solar panels, சோலார் குக்கர் இதெல்லாமே நம்ம நிறைய இடத்துல வந்துடுச்சு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இந்த கோல் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோல் எடுத்துக்கலாம். இப்போ கோல் மூலமாக நான் ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜிக்கு கண்டிப்பாக சில வேஸ்ட் இருக்கும். அந்த வேஸ்ட் வந்து கண்டிப்பாக இட் இஸ் கோயிங் டு பொல்யூட் த என்விரான்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம சர்டன் ரெனியபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி யூஸ் பண்ணி நம்ம எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நம்மளால் பொல்யூஷன் வந்து அவாய்ட் பண்ண முடியும். மோர் ஓவர் அது காஸ்ட்மே வந்து அந்த அளவுக்கு இருக்காது, காஸ்ட் வந்து ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்கும். இல் பி வெரி லைக் ஒரு நல்ல ஒரு ரிசோர்ஸ்மாகவே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா விண்ட் எனர்ஜி வந்து இட் இஸ் லைக் டைட்ஸ் நம்ம வந்து நிறைய இந்த டர்பைன்ஸ்லேருந்து வில் பி லைக் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம காற்றுல வந்து வில் பி ரெடியூஸ் லைக் கெட்டிங் த எனர்ஜி. அந்த எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம அகெயின் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்? கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கோ சரி இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் இதுக்கு நம்ம ஃபேக்ட்ரிஸ்க்கெல்லாமே கூட இதை வச்சு நம்ம ரன் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் நான் சொன்ன மாதிரி இந்த ரெனியூபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி மொத்தமாக வந்து இட் டஸ் நாட் காஸ் எனி பொல்யூஷன், நம்மளுக்கு காஸ்ட் எஃபிஷியன்ட்மாகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைடல் எனர்ஜி. இந்த டைடல் எனர்ஜி வந்து அகெயின் இட்ஸ் வெரி எப்படி சொல்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். த ரீசன் இஸ் பிகாஸ் டைடல்னா என்ன? வேவ்ஸ். நம்ம கடலில் வரக்கூடிய அலையிலேருந்து வில் பி ப்ரொடியூசிங் சம் எனர்ஜி. இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைட்ஸை வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இந்த டைமில் வந்து இந்த அலை வந்து இந்த டைமில் இந்த அலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், இந்த டைமில் அலையே இருக்காது. ஸோ நம்ம அந்த டைட்ஸை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு we can create or else we can produce a lot of energy. இந்த மாதிரி டைடல் எனர்ஜியில் ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் ரீசன் பொல்யூஷன் வரவே வராது. அண்ட் மோர் ஓவர் நம்ம வந்து எப்போ வேணால் லைக் we can produce, நமக்கு இந்த டைம் தான் இருக்குது அப்படின்னு கிடையாது. கண்டிப்பாக இது லைக் கீப்பாக நம்ம டைட்ஸ் வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு இது வந்து எப்படி சொல்கிறது இட்ஸ் நாட் கோயிங் டு எப்படி அழிஞ்சு போயிடும் அப்படி கண்டிப்பாக அலை வந்து எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம கண்டிப்பாக இந்த பவர் சப்ளைக்குமே வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்றதுமே இருக்காது. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த ரெனியபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பயோகேஸ்.
இந்த பயோகேஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயோகேஸ்க்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது. we call it as கோபர் கேஸ். இந்த பயோகேஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கவுடங், ட்ரை லீவ்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம வந்து எனர்ஜி மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து we can யூஸ் இட் ஃபார் அதில் வர கேஸ் நம்ம என்ன பண்ணலாம், குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம், நம்ம வேறு நம்ம ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்க்கு நிறையத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அது கண்டிப்பாக நம்ம வேஸ்ட்லேருந்து தான் எடுக்கிறோம். இந்த கவுடங்காக இருக்கட்டும், லீஃப் அந்த காஞ்சி போன இலையாக இருக்கட்டும், ஈவன் சம் கர்காசஸ் அது எல்லாத்தையுமே நம்ம வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நல்லா பக்காவாக போயிட்டே இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கம்மி விலைக்கே நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு தெரியும் கரண்ட் சினாரியில் வந்து கேஸ் விலை ரொம்பவே வந்து ஜாஸ்தியாக இருக்குது. பீப்புள் ஆர் ஃபீலிங் இட் வெரி ஹார்ட். இந்த மாதிரி வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் அந்த மாதிரி பயோகேஸ்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து காஸ்ட்மே இருக்காது. ரொம்ப கம்மி காஸ்ட்லேயே வந்து நம்மளால் வந்து அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் டசன்ட் காஸ் எனி பொல்யூஷன். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த புகை அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. இட் டஸ் நாட் காஸ் எனி ஹார்ம் ஃபார் ஹியூமன் பீங்ஸ். நம்ம இன்ஹேல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொருள் நம்ம எரிக்க போகிறேன், அதுலேருந்து வர புகை நம்ம இன்ஹேல் பண்ணால் கண்டிப்பாக சில கார்பன் மோனாக்சைடு எல்லாமே வந்து கண்டிப்பாக நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் நம்ம கொண்டு வரும். ஆனால் இந்த மாதிரி பயோகேஸ் நம்ம யூஸ் பண்ணி அதுலேருந்து வர போய் நம்ம இன்ஹேல் பண்ணால் கூட நமக்கு வந்து எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸுமே வந்து நமக்கு வராது. ஸோ இட்ஸ் லைக் இட்ஸ் வெரி லைக் ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் சொல்லலாம். இட்ஸ் வெரி எஃபெக்டிவ் ஆல்சோ. நெக்ஸ்ட் ஒன் வந்து non-renewable சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. non-renewable சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி என்ன, இப்போ தான் ஜஸ்ட் நோ வி சா யூஸ் பண்ண வந்து காலியாகிட்டே இருக்கும். அதே சமயத்தில் ரீஃபில் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ஜஸ்ட் we saw about coal. நம்ம நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனை கூட பார்க்க நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் இதுக்கு கரண்ட் ப்ரொடக்ஷனுக்கு. அகெயின் யூஸ் பண்ண திரும்ப அது ரெனியூ ஆகிறதுக்கு இட்ஸ் கோயிங் டு டேக் மெனி இயர்ஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் திஸ் கோல், நம்ம எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கோல் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் we can use the solar energy. இந்த சோலார் பேனல்ஸை நம்ம ஜஸ்ட் நோ we saw சோலார் பேனல்ஸாக இருக்கட்டும். இப்போது ஈவன் ஃபார் குக்கிங்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குக்கர் யூஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த குக்கிங் பண்ணுற டைம் வந்து நமக்கு ரொம்ப சேவ் ஆகிடும். ஸோ குக்கிங் பண்ணுற டைம் நமக்கு சேவ் ஆகுது அப்படின்னும் போது அந்த கேஸ் அதுவும் நம்மளுக்கு வந்து ஓரளவு கம்மியாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கோல் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம கரண்ட்டோட யூசேஜ் நம்ம கம்மி பண்ண கண்டிப்பாக இந்த கோல் யூசேஜுமே வந்து கம்மியாக. நம்ம என்றைக்கு நம்ம எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணுறோமோ, கோல் யூஸ் பண்ணுறதுமே வந்து ஓரளவுக்கு முக்கால்வாசி மேஜராக பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து கம்மியாயிடும். ஃபாசில் ஃபியூல்னா என்ன, அகெயின் ஒரு ஆனிமல்ஸோ சரி எல்லாமே வந்து இறந்து போயிட்டு அது அகெயின் ஏர்த்தில் வந்து பொதஞ்சி டீகம்போஸ் ஆகி மக்கி இதெல்லாம் மண்ணோட மண்ணாயிட்டு அதுக்கப்புறமேட்டு அதுலேருந்து வர ஃபியூல்ஸ் தான் வந்து we call it as fossil fuel. ஃபார் எக்ஸாம்பிள் கோல், பெட்ரோலியம் இதெல்லாமே வந்து we call it as fossil fuels. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு இடத்துல நம்ம அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு போனால் கூட we are using some வெஹிக்கல் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு பெட்ரோல் போடணும், டீசல் போடணும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி நம்ம காலி பண்ணிட்டோம்னா அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு எதுவுமே மிச்சம் இருக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாசில் ஃபியூல்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்ரி பவர் வெஹிக்கல்ஸ் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லையா, வாட் கேன் பி டன், நம்ம வந்து லைக் இந்த பெட்ரோல் டீசல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் the major thing is நம்ம பேட்டரி பவர் வெஹிக்கல்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ நம்ம சோலார் பேனலை வச்சு யூஸ் பண்ணுற வெஹிக்கல்ஸ் கூட கேன் பி யூஸ். ஸோ இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஓரளவுக்கு we can save this fossil fuel. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் டாப்பிக்கில் வந்து எது நடந்தாலுமே வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கம்மி பண்ணுறோமோ எவ்ரிதிங் கேன் பி சேவ்ட். இல்லை லாஸ்ட் ஆஃப் ஃபைனல் ஒன் பார்த்தீங்கன்னா வாட்டர். we have to see about ரெயின் வாட்டர். எதுக்கு இந்த ரெயின் வாட்டர் பற்றி நம்ம பர்டிகுலராக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இப்போது நம்ம ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெர் வாஸ் அ பர்டிகுலர் பீரியட் இந்த சைக்கிள் இருக்கும். இப்போது நமக்கு வந்து லெட் அஸ் அஸ்யூம் எனக்கு வந்து டிசம்பர் டைமில் குளிராக இருக்கும், அகெயின் பிஃபோர் டிசம்பர் டைம்லாம் போய் கொஞ்சம் மழை இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஆனால் இப்போ டோட்டலி இந்த சைக்கிள் ஹேஸ் சேஞ்ச். நம்மளுக்கு என்ன ஆயிடுது, மழை வர வேண்டிய நேரத்தில் மழை வரதே கிடையாது. இன்ஸ்டெட் வி ஹேவ் சம்மர் சீசன். ஸோ டோட்டலி இந்த சைக்கிள் நம்மளுக்கு கிளைமேட் சேஞ்சோட மாறிட்டே தான் இருக்குது, நமக்கு ப்ராப்பராக இல்லை. அப்போ இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆல்சோ கண்டிப்பாக வில் பி எஃபெக்டட். ஏன்னா அந்த அக்ரிகல்ச்சர் நம்ம எப்படி பண்ணுறோம், அந்த சீசன்ஸ் நம்மளுக்கு வர சேஞ்சஸை வச்சு நம்ம பேஸ் பண்ணி தான் ஓகே இந்த டைமுக்கு நம்ம இந்த க்ராப் மட்டும் மேலே விதைக்க முடியும் அப்படின்னு பிளான் பண்ணி நம்ம விதைக்கிறோம். சரி, இப்போ இதுவே இந்த சைக்கிள்லாம் மாறிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர் வில் பி எஃபெக்டட். அக்ரிகல்ச்சர் எஃபெக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு ஃபுட் ப்ரொடக்ஷனுமே வந்து கம்மியாயிடும். ஸோ ஃபஸ்ட்டு மெயினாக நம்மளுக்கு இன்னொரு விஷயம், வர ரெயின் வந்து நமக்கு சேவ் பண்ண தெரியணும். ஏன்னா அதுக்கு நம்மளுக்கு கவர்மெண்ட் கொடுத்த ஒரு டெக்னிக் பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து இப்போது நவடேஸ் வந்து முக்கால்வாசி
எல்லா வீட்லேயுமே வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் டெக்னிக்ஸ் வந்து இருக்குது. எல்லா பில்டிங்ஸ்லையுமே அப்படிலாம் கவர்மெண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லியுமே வந்து தே கைடஸ். ஸோ ஃபஸ்ட்டு டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொட்டை மாடியில் வர தண்ணியை வந்து கலெக்ட் பண்ணி ஒரு சின்ன பைப் மூலமாக கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பிட்டுக்கு வந்து நம்ம கொண்டு வந்து விட்டுடுறோம். அந்த பிட்டில் என்ன ஆகும், நம்ம பெபிள்ஸ் போட்டு வச்சுருப்போம். ஸோ லேயர் பை லேயராக வந்து அரேஞ்ச் பண்ணும்போது பியூரிஃபை ஆகிட்டு நம்ம டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஹவுஸ் யூசேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக அந்த ரெயின் வாட்டரை கலெக்ட் பண்ணி பைப் மூலமாக ஒரு பிட்டில் அண்டர் வாட்டர் அண்டர் கிரவுண்ட் நம்ம விட்டுட்டோம்னா கண்டிப்பாக அந்த கிரவுண்ட் வாட்டர் லெவலோட மிக்ஸ் ஆகிட்டு இந்த கிரவுண்ட் வாட்டர் லெவல் அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரெயின் வாட்டர் வந்து இப்போ நார்மலாக யோசிச்சு பாருங்களேன், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் டெக்னிக்கே இல்லை. அப்போ என்ன ஆகும், மழை பெஞ்சு ஆட்டோமேட்டிக்காக ட்ரைனேஜ்லையோ கடலையோ போய் தான் கலக்க போகுது. இன்ஸ்டெட் வேஸ்ட்டாக போகிறத நம்ம என்ன பண்ணுறோம், சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம யூஸபிள் ஃபார்மாக வந்து நம்ம மாற்றிக்கிறோம். ஸோ தீஸ் திங்ஸ் இதெல்லாம் நம்ம பண்ணால் ஓரளவுக்கு நம்ம என்வரான்மெண்ட் மேனேஜ் பண்ணிவிட்டு ஈவன் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்குமே நம்ம சேஃபாக நம்மளால் வைக்க முடியும். ஃபைனல் டாபிக் வந்து இட்ஸ் அபவுட் கேஸ் ஸ்டடி, தட் இஸ் தாஜ்மஹல். எதுக்கு இந்த தாஜ்மஹல் பற்றின ஒரு கேஸை நம்ம தனியாக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாஜ்மஹல் இஸ் லைக் ஒன் ஆஃப் த 7 wonders. ஸோ 7 wonders அப்படின்னு சொல்லும்போது வாட் இஸ் த கலர் ஆஃப் தாஜ்மஹல், நம்ம வந்து இட் வாஸ் பில்ட் இன் ஒயிட் மார்பிள். டயக்ராம் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒயிட் மார்பிளில் தான் வந்து கட்டினாங்க. பட் வாட் ஹேப்பன் இன் ரீசெண்ட் இயர்ஸ், அங்கே சுற்றி அந்த தாஜ்மஹல் கிட்ட, தாஜ்மஹல் எங்கே இருக்குது, ஆக்ராவில் இருக்குது. அந்த ஆக்ராவில் நியர்பையில் இருந்த ஒரு இண்டஸ்ட்ரி தட் இஸ் மதுரா ஆயில் ரிஃபைனரி. ஸோ சல்ஃபர் அண்ட் நைட்ரஜன் ஆக்சைடு இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய இதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாஜ்மஹல் இந்த ஒயிட் மார்பிளே வந்து டோட்டலாக வந்து இட் ஹாஸ் சேஞ்ச் த கலர். என்ன ஆயிடுச்சுன்னு இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், இட் ஹாஸ் சேஞ்ச் டு எல்லோ கலர். ஸோ இதனால் என்ன ஆகுது, வி ஆர் டோட்டலி பொல்யூட். நம்ம எந்த அளவுக்கு நம்ம என்வரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம நல்லாவே தெரியும். ஸோ இப்போ டோட்டலி வந்து கம்பெனி இஸ் பீன் க்ளோஸ்ட். பட் ஸ்டில் என்ன ஆகுது, அதுக்கு மாறின கலர் மாறினது தான். முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறதாச்சும் வி ஹாவ் டு சேவ் இட். ஸோ இந்த கேசரி ஆஃப் தாஜ்மஹல் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈவன் கவர்மெண்ட் ஹேஸ் டேக்கன் செவரல் ஆக்ஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹல் வந்து யமுனா அந்த இதில் தான் இருக்கும், பேங்க்ஸில் தான் இருக்கும். ஈவன் தட் இஸ் ஆல்சோ பீன் பொல்யூட்டட். என்ன பண்ணுறாங்க பீப்புள், அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாமல் தே ஜஸ்ட் பொல்யூட்டிங் இட். வேஸ்ட் எல்லாமே எடுத்துகிட்டு போய் அந்த ரிவரில் வந்து எடுத்துகிட்டு போய் போட்டுறது. ஸோ வாட் இஸ் கோயிங் டு பி, என்ன நடக்கும் அட் லாஸ்ட், கண்டிப்பாக அந்த ரிவரும் பொல்யூட் ஆக போகுது, சுற்றி இருக்கிற வாட்டர் ரிசோர்ஸ் எல்லாமே பொல்யூட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதா என்ன பண்ணணும், வி ஹாவ் டு புட், நம்ம ஏற்கனவே நம்ம வி சா இன் ஒன் ஸ்லைட், தட் இஸ் நம்ம எப்படிலாம் வந்து இந்த ப்ரிவெண்ட் பண்ணலாம். சோஷியல்ஸ், இந்த ஃபாரஸ்ட்ரி ஸ்கீம் ப்ரோக்ராம் மாதிரி நிறைய ப்ரோக்ராம் இருக்குது, நிறைய ஸ்கிட்ஸோ இருக்கட்டும், நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து லா ஹேஸ் டு பி எம்ப்ளாய்ட் சிவியர்லி. எந்த லாவாக இருக்கட்டும் ஸ்ட்ரிக்டாக பீப்புள் கிட்ட போய் சேரணும். அது வந்து அவங்க தெரியணும் ஃபஸ்ட் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்த்தோம்னா ஓரளவுக்கு வி கேன் மேனேஜ் த என்விரான்மெண்ட். நம்ம பத்திரமா நம்ம மட்டும் சேஃபாக இல்லாமல் அடுத்து வர ஜென்ரேஷனுமே வந்து நம்ம சேஃபாக வந்து வச்சுக்கலாம்.